அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ரூத் 3ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வசனம் பாருங்களேன். 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ரூத் தன் மாமி அண்டையிலே இருக்கிறாள். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பெத்லகேமுக்கு வராங்க. அப்புறம் போவாஸ் இடத்துல போயிட்டு ரூத் வேலை பார்க்குறாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, இந்த போவாஸால உனக்கு உதவி செய்ய முடியும், அவன் தான் நம்முடைய சுதந்திரவாளி, இதெல்லாம் சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இன்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னா, போவாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு சில அடையாளத்தை கொடுத்துருவார். அது எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த 16ஆம் வசனம் பாருங்களேன். அவள் தன் மாமியின் இடத்துல வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார். அப்ப ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, நான் இந்த காரியத்தை பார்த்துக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை உங்களுக்கான அடையாளம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க இருக பிடித்துக் கொண்டு நம்புங்க, வாழ்க்கையை மாறும். ஆமென். அப்போ ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு உடனேயுமே மாமிக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டு, போவாசி நீ பார்த்து பாரு. அப்ப மாமி நகோமி என்ன பண்றாங்க, மருமகளை பார்த்து சொல்றாங்க, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்து. அப்ப நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இந்த காரியம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீங்கள் அறிய மட்டும் பொறுத்திருங்க. அவன் வெயிட் அப்படின்றார். வெயிட் அண்ட் சி அப்படின்றார். அடுத்த என்ன போட்டிருக்கு பாருங்க, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்ப தேவன் ஏதோ ஒரு நன்மையை இன்னைக்கு செய்ய போகிறாரு. இன்னைக்கு முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தர், உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர். அவர் உறங்கவில்லை, தூங்கவில்லை, கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கென ஒரு நன்மையை அவர் இன்று வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கென சில நன்மைகளை இன்று வைத்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், பொறுத்திருங்கள். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, பொறுமையா இருங்க, அவரையே நோக்கியிருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உறுதியோடு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்திருங்க. போவாஸ் ரூத்தை மனமுடித்தார். அவர் ஒரு கிங்ஸ்மேன் ரெடிமர் பாருங்க, அவளை மீட்டெடுத்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை மீட்டெடுப்பார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு நியூ பிகினிங் அன்னைக்கு நடந்துச்சு பாருங்க. அவள் பாருங்க, அவருடைய சரித்திரத்தை மாற்றி விட்டார். உங்க கதை மாறப்போகிறது. எனவே இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். பொறுத்திருந்து பாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த சூழ்நிலை முடிவுக்கு வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.